வணக்கம் தென்காசி மக்களே, இது உங்கள் பொதிகை ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற எது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் தென்னை தோப்பை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம தோப்பு எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெயின் ரோடு சிவராம்பேட்டை பக்கத்தில், அதாவது ஊருக்குள்ள பார்க்க வேண்டாம், மதுரை மெயின் ரோடு மேலே ஒரு 2-3 நிமிஷத்துல உள்ள வந்து ரீச் ஆயிடலாங்க. அவர் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெயின் ரோடு மேலே நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது தென்காசி போகிற ரோடு, இது கலைஞர் போகிற ரோடு. தென்காசி மதுரை மெயின் ரோட்ல இருந்து வெறும் 2-3 நிமிஷத்துல நம்ம தார் ரோடு வழியாவே நம்ம தோப்புக்கு வந்து ரீச் ஆயிடலாங்க. தார் ரோட்ல இருந்து வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் அந்த தோப்புக்கு போற பாதை, 20 அடி பாதை. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புல வந்து தென்னை மரம் நல்லா ஒரு 100 மரத்துக்கு மேலே இருக்குது. நம்ம தோப்புல இருக்கிற தென்னை மரத்தை பாருங்க, எல்லாமே நல்ல காய்ப்பு தர மரம் தாங்க. அவங்க பார்த்தாலும் தெரியும் பாருங்க. ஒவ்வொரு கொலையுமே குறைஞ்சது வந்து 20 30 காய் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு கொலையிலுமே வந்து அந்த அளவுக்கு காய்ப்பு தரக்கூடிய மரம் தான் எல்லா தென்னை மரமுமே. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புல வந்து மொத்தம் வந்து ஒரு 900 வாழை மரம் இருக்குது. அதாவது எல்லா ரகத்துலையும் கலந்தது வந்து கற்பூரவல்லி, ரோபஸ்டா, வயல் வாழை எல்லாம் கலந்து மொத்தம் 900 மரம் போட்டிருக்காங்க. ஊடுபயிராக வந்து எல்லாமே பாருங்கள் உயரமாக இருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு செழிப்பாக உள்ளது. நல்ல செம்மண் பூமி இது வந்து. அதனால் நல்ல செழிப்பாக உள்ள மரம் தான் எல்லாமே. நம்ம தோப்பில் பார்த்தீங்கன்னா ஊடுபயிராக வந்து கொத்தமல்லி இலை, அதாவது மல்லி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நெட்டை குட்டன் இருக்கும். இந்த ரகத்தில் வந்து நாட்டு மல்லி, அதாவது குட்டை மல்லி சூப்பராக போட்டிருக்காங்க. மல்லி இலையிலையும் பாருங்கள் சும்மா தண்ணியிலையும் பாஞ்சு அழகாக பச்சை பச்சைன்னு இருக்குது. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மண்ணும் பாருங்கள் நல்லா கரிசல் மண்ணு செம்மண்ணு கலந்த மண்ணுங்க. அதனால் வந்து பயிர் சூப்பராக வருங்க. கூடு பயிராக போடுறதுக்கு நீங்கள் மல்லி இது எடுத்ததுக்கப்புறம் வேறு எந்த பயிர்னாலும் நீங்கள் போட்டு விளைச்சலாக எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான மண். தண்ணி பிரச்சனையே கிடையாது. தண்ணியெல்லாம் ஒரு போரு, ஒரு கிணறு எல்லாமே வத்தாதது. போர் போட கூட தேவையில்லை. ஏன்னா கிணத்துல தண்ணி அவ்வளோ செழிப்பாக அமைஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு பக்கத்தில் கால்வாய் இருக்கிறதுனால எப்பவும் தண்ணி செழிப்பாகவே இருக்கும். நம்ம கிணறு வந்து நம்ம தோப்பில் பார்த்தீங்க மொத்தம் வந்து ஒரு போரு, ஒரு கிணறு, அதுபோக அந்த கிணத்துக்கு வந்து ஒரு ஈபி ஃப்ரீ சர்வீஸோட இருக்குது பாருங்க. லைனுக்கு பக்கம் ஒரு கிணத்து பக்கத்து வரைக்கும் இருக்குது ஈபி சர்வீஸ். தண்ணி பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்ம கிணத்துல வந்து மொத்தம் வந்து 2 பங்கு. ஒரு பங்கு நமக்கு, இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற அந்த வாழைமரம்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த பங்கு. தண்ணி பாருங்க தெளிவாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்க. தெளிவான தண்ணி வந்து 2 பங்கு தான் வந்து நம்ம கிணத்துக்கு வந்து. போர் இருக்கு இல்லையா, போர்லேருந்து தண்ணி டைரெக்டாக வந்து கிணத்துக்குள்ளே தான் விழுது. அது வரைக்கும் பாருங்க தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து போர்லேருந்து வர தண்ணி நேராக கிணத்துக்கு தான் விழுது. கிணத்துலேருந்து விழுந்து திருப்பி வந்து நமக்கு பாசனத்துக்கு வந்து ஃபுல்லாக இதுதான் போயிட்டு இருக்குது வந்து. அந்தளவுக்கு செழிப்பாக உள்ளதான் கிணறு போர் ரெண்டுமே வந்து. நம்ம தோப்புக்கு கிணத்துலேருந்து வர தண்ணி இங்கே தான் வரும். முதல்ல வந்து இங்கே இருந்து தான் வந்து எல்லா பக்கம் பாயும் தண்ணி. முதல்ல போகிறது வந்து இந்த மல்லிகை போயிடுது, இப்போ தான் பாஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்க கீழே இருக்கிற ஓசு இருக்கு இல்லையா, பைப்பு, இந்த பைப்பை போட்டு அங்கே இருக்கிற தென்னை மரம், வாழை மரம் எல்லாத்துக்குமே பாயும் இங்கே இருந்து தான் வந்து. அதனால் தண்ணி செழிப்பாக இருக்கிறது உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக தண்ணி வந்துட்டு இருக்குது பாருங்க. தண்ணிக்கு பஞ்சமே இல்லாத கிணறுங்க இது வந்து. கோடையில் கூட வத்தாத தண்ணி அந்த கிணறு தான் நம்ம கிணறு. நம்ம தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெயின் ரோடு சிவராம்பேட்டை பக்கத்தில், அதாவது ஊருக்குள்ள பார்க்க வேண்டாம், மதுரை மெயின் ரோடு மேலே ஒரு 2-3 நிமிஷத்தில் உள்ளே வந்து ரீச் ஆயிடலாங்க. அவர் பக்கத்தில் தான் இருக்குது. ஈனாவளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதுபோக யூஎஸ்பி காலேஜ் வந்து வெறும் பின்னாடி தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 200 மீட்டரில் நீங்கள் ரீச் ஆயிடலாம். தெரியுது பாருங்கள், அதுதான் யூஎஸ்பி காலேஜ். வெறும் 200 மீட்டர் தூரத்துலேருந்து வந்துடலாம். அதுபோக நம்ம தோப்பில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 தென்னை மரம் இருக்குது, 900 வாழை மரம் இருக்குது. இடையில மல்லி செடி, இதை இது காலி இடத்துலலாம் வந்து நீங்கள் இது ஏற்கனவே வேறு பயிர் போட்டிருந்தாங்க, இப்போ எடுத்தாங்க. அதனால் இந்த இடம் காலியாக இருக்குது. உங்களுக்கு கூடு பயிர் வேறு எது போட்டதுனாலும் நீங்கள் இதில் போட்டு நீங்கள் உபயோகப்படுத்திடலாம். செம்மண் மண் தான், அழகான பூமி தான் வந்து, நல்ல செழிப்பாக உள்ள மரம் தான், இடம் தான் வந்து. அதுபோக ஒரு கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸோடு இருக்குது. ஒரு போர் வேறு இருக்குது. போர் வந்து யூசேஜே இல்லை. ஏன்னு கிணத்துலேயே வந்து அவ்வளோ தண்ணி இருக்குது. ஏன்னு பக்கத்தில் கால்வாய் வேறு இருக்கிறதுனால ரொம்ப செழிப்பாக உள்ள இடம் தான் நம்ம தோப்பு அமைஞ்சிருக்கிற இடம் வந்து. தோப்பை பற்றின தகவல் மேலும் எது தேவைப்பட்டாலோ அல்லது இந்த தோப்பை நீங்கள் விசிட் பண்ண நினைச்சாலோ மேலே தெரியுற ஸ்க்ரீன் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.